गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, துலா ராசியிலே நீச்சமாக இருந்த சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே செல்லுகிறார், நீச்சம் விட்டு வெளியே வருகிறார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு. அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாகிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும். செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துலா ராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை. குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை. இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம். நவம்பர் 29 சனி வக்கர நிவர்த்தி. நவம்பர் 12 குரு வக்கரமானவன். துலா ராசிக்குள்ளே நவம்பர் 3 சுக்கிரன் ஆட்சிக்குள்ளே போய்டுறார். 17 நவம்பர் அன்று சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். நவம்பர் 9 புதன் வக்கரமாகிறார். இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த நவம்பர் மாதம். இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க, குருவின் பார்வை இந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும், மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும், மகர ராசியின் மேலேயும், விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது. இந்த பார்வையின் பலம் முக்கியமானதாகிறது. ஏன்னா தனக்காரகன், குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும், பண விஷயத்திலும், சுபிட்சங்கள் விஷயத்திலும், சுப காரியங்களெல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது. சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர். அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் 29 வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார். எல்லாருக்குமே சனினா கொஞ்சம் பயம் உண்டு. அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும். இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக, சனியும் வக்கரமாக, புதனும் வக்கரமாக அமையப் போகிறார். அப்படிங்கிற 3 கிரகம் வக்கரத்தில் அமையும். இப்படி 3 கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும், சூரியன், செவ்வாய், புதன் இவர்கள் 4 கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உட்காருவாங்க 19 நவம்பர் அன்று. இப்படி அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும், குரு வக்கரமாகி சனி வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், புத வக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத, குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபிள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய பார்வையினால் தான் நிறைவில் நடக்கும். மீனராசின்றது கடல் ராசி, கடகராசிங்கிறது தண்ணி ராசி. அங்கே உச்சத்திலும் வக்கரத்திலும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனி மேலே விழப்போகிறது. சனி என்பவர் நிறைய நண்பர்கள், அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள். எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனீஸ்வரன். சனியுடைய கிரகத்து பக்கத்திலே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள். எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ, எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ, இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் லேண்ட்ஸ்லைடு, சுனாமி வரலைனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள், இப்படி எல்லாத்தையுமே இந்த
நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா, காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணும்னா, கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்து கொள்வோம். நம்ம டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இந்த நவம்பர் மாதத்திலே உங்களுக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த சூரியன் இப்பொழுது முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம்ங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். இது ரொம்ப நல்ல ஒரு மூவ். உங்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தீங்க இல்லையா, அதனால் பழைய சிக்கல்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது. நண்பர்களும் உறவினர்களும் கைகோர்த்து உதவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதனான புதனுடன் சேரப்போகிற இந்த மூமெண்ட், செவ்வாய் ஏற்கனவே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே செவ்வாய்க்கு லட்டு மாதிரி தென்னம்பிக்கை, தைரியம். அதனால் பண வரவை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு சீராக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். உடனே முதலீடுகள் எல்லாம் பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமான்னு குதிச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். எதையும் அவசரம் இல்லாமல் பண்ணுவது நல்லது. அவசரத்தில் அண்டா கூட தெரியலேன்னு ஒரு வாசனை உண்டு, அந்த மாதிரி ஆகிடும். குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் முன்னேற்றத்தை காணலாம். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் உட்காரார். சுக்கிரன் ஆட்சியிலே உட்கார்றார். அவர்னால லாபம் உண்டு. பண வரவுக்கு பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. லாபஸ்தானத்திலே குரு, குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் முயற்சி மேலே. அதனால் முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும். நவம்பர் 12ஆம் தேதி இந்த குருவானவர் வக்ரகதியிலாகி தொழிலை தொட போகிறார். தொழிலிலே மாற்றங்கள், இடமாற்றங்கள், புதிய தொழில் வர்த்தகத்திலே ஈடுபாடு, வேலை இல்லைன்னு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் சுமை குறையும். என்னெல்லாம் எண்ணங்கள்லாம் கொண்டு வரீங்களோ அவ்வளவு எண்ணத்தையும் லாபமாக மாற்றுவதற்கு வழிகள். படிக்கலைங்கிற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம். களத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மண்டை உடையுது. இப்போ கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்பாங்க சார். வேலையில் மாற்றம் வந்து சம்பள உயர்வெல்லாம் பார்த்து கொஞ்சம் திருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள். முதலீடுகள் கொஞ்சம் கவனத்துடன் செய்யும்போது லாபங்கள். கல்வி நிலைகளிலே மாற்றங்களினால் குழந்தைகள் மனநிலையிலும் கொஞ்சம் தெம்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. செவ்வாய், சூரியன், புதன் இவருடைய சேர்க்கை சந்திரனோடு சேர்ந்து 19ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு இருக்க போகுது. விளையாட்டுகளிலே நல்ல ஆர்வம், வெற்றி, போட்டிகளிலே வெற்றி அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த புதன் வக்கரமாக போகிறார். நவம்பர் 9ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்கரமாகி 2ஆம் இடத்தை தொட போகிறார். இதுவும் நல்லதுக்கு தான். புத்தி தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புத்தி கொஞ்சம் தெளிவாயிடும். நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோம், வேர் ஐம் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது விஷயத்தில் நல்ல தெளிவாயிட்டோம்னா நல்லது நடக்க போகுது. நல்லது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கா? ஆமாம் இருக்குது.
உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ முயற்சியினால் செய்யக்கூடிய, தன்னம்பிக்கையினால் செய்யக்கூடிய காரியங்கள் லாபமாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் யோசித்து சூக்ஷமமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அழகாக செய்யுங்க. எல்லாத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் வெளியவங்கிட்ட சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு உங்கள் குடும்ப காரியத்தில் வெளி மனுஷன் தலையிட்ட அவசியம் தவிர்த்துடுங்க. வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. உங்களால் முடியும், தைரியமாக பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. கடன் குறையத்துக்கு வாய்ப்புகள் நிறைய எடுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஸ்டெப்ஸு நவம்பர் 8ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி சாத்தி அவரை வழிபடுதல். சாயங்கால வேளையில் போங்க, சுவாமியை வழிபடுங்க. ஒரு 11 நெய் தீபத்தை ஏற்றி அகலில் ஏற்றி வைத்து 11 சுற்று சுவாமியை வனம் வந்து நமஸ்காரத்தை பண்ணி கடனின் ஒரு பகுதியான குறைங்கள். டெஃபினட்டாக உங்கள் கடன் மலை போல் இருந்தது பனி போல் விலகிவிடும். அதேபோல் இந்த மாதத்தின் 28ஆம் தேதி துர்காஷ்டமி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரும். அன்றைக்கு துர்க்கைக்கு கொண்டு போய் விளக்க போடுங்க. கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு அது. அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெள்ளி விளக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெள்ளி முளைத்தது அப்படின்னா மறுநாளைக்கு சனி பகவான் வக்கரகதியில் எழுந்துவார், வெளியில் வந்துடுவார். வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை, அன்னியோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுதுன்னு எடுத்துக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.